1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, இப்போ எங்க தெருவுல காலையில 5 மணிலேருந்து எல்லாருக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கு. அது எங்க நந்து வருது, எப்படி வருது, என்ன ஒரு விடயமும் தெரியல. தூங்கி எழுந்திரிச்சவங்க பூரா அதிர்ச்சியா, என்னடா அது எனக்கு 5000 வந்திருக்கு, எனக்கு 5000 வந்திருக்குன்றாங்க. உண்மையிலே என்னுடைய மனைவிலாம் அவங்க வேலை செய்யற நிறுவனத்துல ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, ஏதாவது இன்சென்டிவ் ஏதாவது போட்டிருக்கீங்களா, திடீர்னு 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 8-9 மணிக்கா ஒரு காணொலி கண்ணுல படுது. அந்த காணொலி என்னன்னா, இன்னைக்கு காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த பணம்? நம்ம முதலமைச்சர் தான். நம்ம முதலமைச்சர் ஒரு வீடியோ போடுறாரு. என்ன எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கா, உங்களுடைய அக்கௌண்ட்டுகளில் 5000 ரூபாய் பணம் வந்திருக்கும், அது வேற யாரும் இல்லை, நான் போட்டது தான். ஏன் போட்டாரு, திடீர்னு 5000 ரூபாய் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, வேற ஒன்றும் இல்லை. மத்திய அரசுக்கு கூட இருக்கக்கூடிய இந்த மாநில அரசு, கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய, அவர்கள் அடிமையாக இருக்கக்கூடிய, அவர்கள் பாணியில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு இங்க இந்த மகளிர் உரிமை தொகையில அதை நிறுத்துவதற்கான ஒரு சதியை செய்யறாங்க. என்னன்னா, தேர்தல் வரப்போகிறது, அடுத்த 3 மாதத்திற்கு நீங்க காசு போடக்கூடாது, அப்படி நீங்கள் தொகை செலுத்தினால் அது வாக்குக்கு கொடுக்கிற தொகையாக கருத்துல வச்சுப்பாங்க, அதனால இது கோர்ட்டை நாடி இதை தடுத்து நிறுத்தணும்னு சதி செய்யறாங்களாம். எப்படி 2 ஆண்டுகளாக கொடுத்துட்டு வரக்கூடிய இந்த தொகையை இப்ப மத்திய அரசும் மாநில கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் சேர்ந்து தடுத்து நிறுத்த போறாங்க. சரி, அதற்கு முன்தொகையா நான் முன்னாடி நீ தடுத்து நிறுத்திடுவல, அதனால நான் முன்னமே போட்டுறேன், எடுத்து செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு கணக்குல வந்துட்டாரு நம்ம முதலமைச்சர் அவர்கள். பச்சையா தெரியுது, பச்சையா இது வாக்குக்கு செலுத்தக்கூடிய பணம், வாக்குக்காக தான் அந்த பணம் அப்படின்றது நம்மளுக்கு பச்சையா தெரியுது. இதை உண்மையிலே மக்கள் விரும்புகிறார்களா, அதை பற்றி விவாதிப்பதற்கு முன்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை நம்ம பார்ப்போம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2000ம் தேவையில்லை, 1000ம் தேவையில்லை, 5000ம் தேவையில்லை. விலைவாசிங்களை குறைச்சா எல்லா ஜனங்களுக்குமே, ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும்ல. அதோட இந்த மதுக்கடையை மூடுனா இன்னுமே நிறைய குடும்பம் வாழும். அது மாதிரி நல்லது செய்யலாம். உண்மையாலுமே இந்த 1000 ரூபாய் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. கேட்டீங்களா? இப்ப பணம் கொடுத்தா எல்லாரும் வாங்கிப்பாங்க, பணம் எல்லாருக்குமே தேவை இருக்கிறது, யாரும் பணத்தை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த புரிதல் இருக்கிறதுனால தான் முதல்வர் இந்த ஸ்டாண்ட் எடுத்தார். நீங்க கேட்டிருக்கலாம், ஏம்பா மகளிர் உரிமை தொகை அறிவிச்சாரு, மகளிர் உரிமை தொகை அறிவிச்சு 2 ஆண்டு காலம் அந்த நிதி கொடுக்கவே இல்லை. நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால் மகளிர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்போம், உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு பேசுனீங்க. ஆனால் வென்று 24 மாதம் கொடுக்கல. கிட்டத்தட்ட நீங்க 24,000 ரூபாய் அந்த மகளிருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதை இப்போ போட்டுருவீங்களா? நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் சொல்லி 24 மாதங்கள் கொடுக்காமல் இருக்கிறேன், அதனால 24,000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தீங்களா? இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 2 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கு. அதுல 1.13 லட்சம், 1 கோடியே 13 லட்சம் மக்களுக்கு அவங்க கொடுத்தாங்க ஆரம்பத்துல. இப்போ 1 கோடியே 31 லட்சம் மக்களா அதை மாத்திருக்காங்க. சரிங்களா? மகளிர் உரிமை தொகை கொடுத்தவங்க இப்ப ஏன் 5000 ரூபாய் போட்டிருக்காங்கன்னா, வாக்குக்காக. தேர்தல் நேரத்தில் நம்ம வீடு வீடா போய் பணம் கொடுப்பதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அது நம்மளுடைய காசா இருக்கும். தேர்தல் கொடுக்கறது யார் காசா இருக்கும் தெரியுங்களா? இவர்கள் சுருட்டி வச்சிருக்காங்களே கருப்பு பணம், கொள்ளையடிச்சு வச்சிருக்க கருப்பு பணத்தை தெரியாமல் எடுத்துட்டு கொடுக்கணும். இதுல காவல்துறை சிக்கல் செய்யும், மத்திய அரசு சிக்கல் செய்யும். கொஞ்சம் கடுமையா இருந்துட்டா அந்த பணங்கள் போய் சேராது. அதனால அதாவது அரசோட பணமே நம்ம கடனா வாங்கி திமுக சார்பில் நம்ம வாக்குக்கு பிரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, நீ எனக்கு 1000-2000 கொடுக்க தேவையில்ல, 5000 ரூபாய் கொடுக்க தேவையில்ல, விலைவாசியை குறைத்தால் போதும். நீ விலைவாசியை குறைச்சிட்டுனா எனக்கு தேவையானதை நானே வாங்கிப்பேன்டா, எனக்கு தேவை என்னவோ அதை நான் வாங்கிப்பேன். நீ எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு அனைத்து பொருளையும் விலையேற்றிடுற. இப்போ 50 ரூபாய் 100 ரூபாய் வித்த பூண்டு இப்போ 200 ரூபாய் 300 ரூபாய் வித்துச்சுன்னா ஒரு கிலோவுக்கு நான் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நீ கொடுக்குற 5000 வச்சுட்டு நான் 3 மாதம் கிளுன்னு வாழ்ந்துட முடியாது. அது 1 மாதத்துக்கே பத்தாது. மக்கள் அவ்வளவு பிரச்சனையில் இருக்காங்க. டாஸ்மாக் மதுபான கடையை இழுத்து மூடு, இந்த 3 மாசத்துக்கு தேர்தல் முடிகிற வரைக்கும் மதுபான கடை இந்த மண்ணில் இருக்காதுன்னு சொல்லு பார்ப்போம். அதில் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அதனால எண்ணற்ற குடும்பங்கள் தாலி ஏற்கப்படுகிறது, எண்ணற்ற பேர் விபத்து இன்னைக்கு பெரும்பாலும் மதுவால நடக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம முதல்வர் யோசிக்க மாட்டார்.
இப்போ நீங்களும் கேட்கலாம், ஏன்பா இதை முன்னறிவிப்பு செய்து கொடுத்துருக்கலாம் இல்லையா? நான் வந்து கொடுக்க போறேங்க, 5000 ரூபா கொடுக்க போறேன், இதை வந்து கோடைக்கால சிறப்பு தொகையா ஒரு 2000 ரூபாய், நான் வந்து மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய ஒரு தொகையா 3000 ரூபாய், மொத்தம் 5000 ரூபாய் நான் வந்து முன்கூட்டியே கொடுக்க போறேன், நான் முன்னாடியே கொடுக்க போறேன் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் இல்லையா? ஏன் சொல்லிட்டு கொடுக்கலன்னா, இதை நீதிமன்றங்கள் ஏற்காது. யார் போய் வழக்கு தொடுத்தாலும் இதை தடுத்து நிறுத்த சொல்லி நீதிமன்றம் சொல்லிடும். ஏன்னா முன் அனுபவம் இருக்கு திமுகவுக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் 10.5% இடஒதுக்கீடை கொண்டு வராங்க. அந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வந்த உடனே திமுக நீதிமன்றத்தை நாடு. தேர்தல் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இதை செய்தால் இது வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் தேர்தலில். இது அவர்களுக்கு வாக்குகளை அதிகமாக பெற்றுக் கொடுத்துரும். அதனால நாங்கள் தோல்வியுறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உடனடியாக இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடினாங்க. நீதிமன்றத்தை நாடின உடனே அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது. ஒரு சட்டத்தையே ரத்து செய்யறாங்கன்னா, நீ 5000 ரூபா கொடுக்க போறேன்னு சொன்னீங்கன்னா அதை தேர்தல் ஆணையம் இல்லை வந்து நீதிமன்றம் தடுத்து நிறுத்திடும். இதனால வந்து பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு இதை தடுத்து நிறுத்திடுவாங்க. அதற்கு என்ன செய்யணும்? திருட்டுத்தனமா சொல்லாம கொள்ளாம விடிய காலையில் 5 மணிக்கு எல்லாரோட அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டுட்டோமா, போட்ட பிறகு நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம். மக்கள் நிம்மதியா வாழணும், மக்கள் சந்தோஷமா வாழணும். மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னா கரண்ட் பில்லை குறைக்கணும், சொத்து வரியை குறைக்கணும். மக்களை வந்து நிம்மதியா, இன்னைக்கு வந்து ஒரு அம்மா சொல்றாங்க 200 ரூபாங்க, வெறும் 200 ரூபாய் நான் வந்து செலுத்திட்டு இருந்தேன் மின் கட்டணமா. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் 2000 3000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டியது வருது. எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் கூட கிடையாது, ஆனால் நான் 2000 3000 பணம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அதை சரி செய்ய வக்கு இல்லை, துப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து 5000 ரூபாய் கொடுக்குறேன். போராடிட்டு இருக்காங்க. துப்புரவு பணியாளர் ஒரு பக்கம், ஆசிரியர்கள் ஒரு பக்கம், செவிலியர்கள் ஒரு பக்கம், மாணவர்கள் ஒரு பக்கம், எல்லோரும் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் வந்து மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன். ஏன்னா சரிபாதி வாக்கு மகளிர் இடத்துல இருக்கு. இப்போ ஆண்கள் ஒரு கட்சியில போவான், ஒரு கட்சி சார்ந்து வாக்கு செலுத்துவான். ஆனா மகளிருக்கு நம்ம வந்து பணம் கொடுத்துட்டோம்னா அவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், வேற எதுவும் இல்லை. இத்தனை ஆண்டுகள் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் ஆகுது. 4 ஆண்டு காலத்துல லேப்டாப் கொடுக்காத இந்த திமுக அரசு இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் லேப்டாப் எப்படி கொடுத்தாங்க? +2 முடிக்கும் போது லேப்டாப் கொடுப்பாங்க, 12ஆம் வகுப்பு முடிக்கும் போது லேப்டாப் கொடுப்பாங்க. ஆனால் இவர் எங்க கொடுக்குறாரு லேப்டாப்பை? கல்லூரி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு, 1ஆம் ஆண்டுகள்லாம் கிடையாது. ஏன் கல்லூரி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுன்னு சொன்னோம்னா, கல்லூரி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிப்போம்னா 18 வயதை வந்து பூர்த்தி அடைஞ்சிருப்பான், அவனுக்கு தான் வாக்கு இருக்கிறது. 15,000 20,000 ஒரு லேப்டாப்பை கொடுத்தோம்னா அவன் நன்றி உணர்வோட திமுகவுக்கு வாக்கு செலுத்திடுவான். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான புத்தி பாருங்க. மக்களை இந்த ஒரு சீமான் அண்ணா ஒரு கதை சொல்லுவார், அந்த வெளிநாட்டு அறிஞர் சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஒரு கோழியை பிடிச்சி அதனுடைய ரெக்கையை ஒன்று ஒன்றா கையால் பிச்சு போட்டோம்னா அது கத்தும் கதறும். உடம்புல ஒரு ரெக்கை ஒரு முடி கூட இல்லாத அளவுக்கு பிச்சு போட்டுட்டு அதை போட்டு கீழே வந்து நம்ம வந்து தானியம், அதுக்கு தேவையான உணவை நம்ம போட்டோம்னா நம்ம காலை சுற்றி 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 வந்து சாப்பிடும். இவன் தானே நம்ம ரெக்கையை பிச்சான், இவன் தான் நம்ம வாழ விடாமல் பண்ணான், இவனால தான் நம்ம இவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கிறோம், இவனால தான் சொத்து வரி ஏறிச்சு, இவனால தான் மின்கட்டணம் ஏறிச்சு, இவனால தான் டாஸ்மாக் கடையில் பல உயிர்கள் போயிட்டு இருக்கு. அந்த எந்த ஒரு புரிதலும் மக்களுக்கு இருக்காது. 5000 ரூபாயும் லேப்டாப்பும் இந்த மாதிரி மக்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டோம்னா மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள், நம்ம வென்றுடலான்ற ஒரு மெதப்புல நம்ம முதலமைச்சர் இருக்கார், வேற எதுவும் கிடையாது. அவர் நினைக்கிறது போல இந்த தேர்தல் மிக சாதாரணமா இருக்காது. அவர் நினைச்சிருக்கலாம் எதிரணியாக இருக்கக்கூடிய அதிமுக மிக வலிமையா இல்லை, அதன் கூட இருக்க கூட்டணி கட்சிகள் மிக வலிமையா இல்லை, அதனால நமக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை, நாம வென்றுடலாம், நாம் தோல்வி வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் மக்கள் மிகவும் தெளிவா இருக்காங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க செய்யல. மக்கள் உங்க ஆட்சியில நல்ல ஆட்சி வாழலை. நீங்க வந்து 10 ரூபா பேருந்தை இலவசமா மாத்திட்டா, மக்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டா, மகளிர் உரிமை தொகை, மாணவர் உரிமை தொகை இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா வாக்கு செலுத்திடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அவர்கள் நல்லா வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தலைன்னா மக்கள் ஒருபோதும் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள். இந்த ஆட்சி திமுக ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா எப்படி 4.5 ஆண்டு ஆட்சியில கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிடுச்சு தமிழர்களின் கடன். 4 லட்சம் ரூபாய் இருந்தது 9 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றுச்சுன்னா நாம் வந்து கடன்காரனா தமிழ்நாட்டை வித்து கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுவோம்.
உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் நல்லா இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நல்ல முறையில் இருக்கணும்னா நல்லவர்களை தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்துங்கள். காசுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை 5000 ரூபா கொடுத்துறாங்கன்னு வாக்கு செலுத்தணும்னா உங்கள் குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.